ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு குக்கிங் டு கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பெங்களூர் ஸ்பெஷல், அதாவது கர்நாடகாவில் ரொம்ப ஃபேமஸான முல்கபால் தோசை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இந்த மசால் தோசை ரொம்ப ஃபேமஸ் அங்கே. இந்த முல்கபால் தோசையை சூப்பர் டேஸ்டியாக ஈஸியாக எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இப்போ இந்த தோசை செய்கிறதுக்கு 2 கப் இட்லி ரைஸ் எடுத்துக்கோங்க. கூடவே 1 கப் முழு உளுந்தும் எடுத்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 கப் அவல், 2 டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசி, 1 டீஸ்பூன் வெந்தயம். இப்போ இந்த அரிசியை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அரிசி நல்லா முழுகிற வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கோங்க. இதை நல்லா ஊற விடுங்க. மினிமம் ஒரு 8 மணி நேரமாச்சும் இது நல்லா ஊறி இருக்கணும். இப்போ இது நல்லா ஊறிடுச்சு. ஒரு மிக்சர் ஜாரில், அப்படி இல்லைன்னா கிரைண்டருக்கு போட்டு தண்ணி விட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், இந்த மாவோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கணும். நல்லா திக்காக இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ இதை மூடி வச்சு நைட் ஃபுல்லாக நம்ம நல்லா புளிக்க விடலாம். அடுத்தது இந்த தோசைக்கு நம்ம ஒரு ரெட் சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த ரெட் சட்னிக்கு ஒரு மிக்சரில் 20 காஷ்மீரி சில்லி, 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு 6 பெரிய பல் பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, கருவேப்பிலையில், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு. இதுக்கு தேவையான அளவு மாவை எடுத்துக்கோங்க. மிச்ச மாவை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம முல்கபால் தோசை எப்படி செய்யறதுன்றதை பார்க்க. தோசை பேனை நல்லா சூட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தோசை மாவை எடுத்து இந்த மாதிரி தோசை வார்த்துக்குங்க. ஒரு மூடி வச்சு மூடி விட்டுங்க. இப்போ இது நல்லா வேகட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க. 1 நிமிஷம் நல்லா வேகட்டும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஸ்பாஞ்ச் போல் வந்திருக்குன்னு. நெய் இல்லைன்னா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா முறுமுறுன்னு இருக்கும் நம்ம முல்பகால் தோசை. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சிகப்பாக இருக்குது நம்ம தோசை. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச ரெட் சட்னியை அது மேலே தடவி விடலாம். கடைசியாக உருளைக்கிழங்கு மசாலாவை உள்ளே வைக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு மசாலா ரெசிபியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தோசையை நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். மெதுவாக தோசையை பேன்லேருந்து எடுக்கலாம், அப்படியே மடித்து விடுங்க. அவ்வளவுதான், நம்மளோட முல்பகால் கீ ரோஸ்ட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுட சுட சட்னியோடு வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த தோசை வெளியில் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். கர்நாடகாவில் இந்த தோசை ரொம்ப ஃபேமஸ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா குக்கிங் டு கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் ஒரு புது ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை பை பாய். சமைப்போம், ருசிப்போம்.